வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். இது வந்து லாஸ்ட்டா எத்துல எடுத்த 3 ட்ரேட்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட்ல வந்து 1.375 வைப்பேன் நான் யூசுவலா டார்கெட்டு. அது வந்து என்னோட வாட்ஸ்அப்ப ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? டார்கெட் அடிக்கல, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? போய் டார்கெட் அடிச்சிருக்கு. இது வந்து பெருசா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ப்ராஃபிட் கிடையாது. டார்கெட் எல்லாம் பெருசா அடிக்கல. பட் வந்து ஒரு 1:1 அப்படி குடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இதுவும் வந்து சேம் பேட்டர்ன். ஒரே வந்து ஸ்ட்ராட்டஜி தான். இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் பாருங்க. அதே பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து நானு என்ட்ரி எடுக்கிறேன். சேம் பேட்டர்ன் இந்த இடத்துல உடைக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உடைக்குது. அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, அந்த மேக்ஸிமம் ஸ்விங் ஹை உடைக்கல. பட் இந்த ஸ்விங்கை உடைக்குது. ரேஞ்ச்குள்ள போகுது. நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன். இதுவும் பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி கொடுக்குறேன். இந்த ரேஞ்ச், அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்குது. இந்த ரேஞ்ச்குள்ள வந்து மார்க்கெட் வந்து போக பார்க்குது. ஸோ நான் வந்து என்ட்ரி கொடுக்குறேன். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேம் பேட்டர்ன் தான். ஒரு 90% சேம் பேட்டர்ன் தான். ஆனால் இந்த ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகுது. இது வந்து பெருசா எதுவும் தரல. ஒரு 1:1 தான் கொடுத்துருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, டில்ட் ஆகாமல் இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே பேட்டர்ன், இது வந்து ஒரு அது நல்ல எக்ஸாம்பிள். ஒரே பேட்டர்ன், ஒரு ட்ரேட் சக்ஸஸ், ஒரு ட்ரேட் லாஸ். ஸோ நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலனா ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் ஆகவே முடியாது. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது மேபி இதை ஃபுல்லும் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ஃபுல்லும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்கிறேன். இதில் என்னென்னா ட்ரெண்டு கமாடிட்டி, ஒரு நிமிஷம், கமாடிட்டி ட்ரெண்ட், அதோ இதான் கமாடிட்டி ட்ரெண்ட் ரியாக்டர் பிக் பெலுகா அது இருக்குல்ல, 3200 என்னோட ஃபேவரட்ல போட்டுக்கிட்டேன். நீங்களும் உங்களோட ஃபேவரட்ல போட்டுக்கோங்க. கமாடிட்டி ட்ரெண்ட் ரியாக்டர் இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சு. ட்ரேடிங் வியூலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சு. அதை நான் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து டாட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல டாட், இந்த இடத்துல டாட் இருக்குல்ல, அது அப்படி இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஹையர் ஹை மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அதாவது ஒரு ரேஞ்சை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆரேஞ்ச் டாட் வந்துச்சுன்னா திரும்ப மார்க்கெட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இது வந்து டாட்ஸ் வந்ததுனாலேயே நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு சொன்னா உள்ள போய் மாட்டிப்போம். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸாஷன் ஏரியாவா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு எக்ஸாஷன் ஏரியா, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா டவுன். ஸோ இது வந்து ஒரு மேனிப்புலேஷன். ஸோ நான் யூஸ்வலா இந்த டாட்ஸை வந்து எதுக்கு எடுப்பேன்னா, இந்த மாதிரியான ஒரு இண்டிகேட்டர்ல, ஒரு கமாடிட்டி மாதிரியான ஒரு இண்டிகேட்டர்ல நான் வந்து டாட்ஸை வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு எடுக்க மாட்டேன். நான் வந்து ஒரு எக்ஸாஷன் பார்க்க யூஸ் பண்ணிப்பேன் இந்த டாட்ஸை வந்து எக்ஸாஷன் பார்க்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கமாடிட்டியை வந்து என்னது நல்ல எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா தான் அது தரப்போகுது. அந்த அந்த ஒரு ரேஞ்சை விட்டு அது வெளியே வரும்போது தான் கமாடிட்டி வந்து நல்ல மூவ்மெண்ட் தரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாட்ஸை வந்து நம்பி ட்ரேட் நம்ம ஏதாவது உள்ளே போயிட்டு எடுத்துட்டோம்னா அது ஒரு எக்ஸாஷன் ஏரியாவாக மாறிடும். ஸோ அப்படி தான் இந்த எக்ஸாஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜீரோ தான், ஒரு ஆசிலேட்டர். அதாவது ஜீரோனா என்ன அர்த்தம்? ஒரு ஆசிலேட்டர். இதுக்கு மேலே இருந்தால் பை, இதுக்கு கீழே இருந்தால் செல். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு நடுவில் இருக்குல்ல இந்த கிரே ஏரியாஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸாஷனையும் கண்டுபிடிச்சிடலாம், அதாவது ரிவர்சல் பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் இது வந்து ஒரு சைட் வேஸ் மார்க்கெட்டாக இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது எனக்கு வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து எனக்கு வேண்டாம். ஸோ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறேன். எந்த இடத்துல இருக்குது? பிளாட்ஸ் பேக்ரவுண்டில் போயிட்டு இந்த டாட்ஸும் எனக்கு வந்து வேண்டாம். ஒரு நிமிஷம். இந்த டாப் பாட்டமில் இருக்கே இந்த குட்டி குட்டி டாட்ஸும் எனக்கு வந்து வேண்டாம். ப்ளஸ் வந்து ஸோ இப்போ வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து வெறும் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். வெறும் வந்து இந்த கமாடிட்டி சேனல் மட்டும் வச்சுருக்கேன். அதாவது இந்த ஜீரோ லைனுக்கு மேலே நல்லா போச்சுன்னா இது வந்து ஒரு க்ரீனில் காட்டும், அதாவது பையிங். இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இது வந்து செல்லிங், ஆரேஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி லைன் இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து எனக்கு புரியாது. இது என் மைண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டியில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காலம்ஸாக போட்டுக்கிறேன். காலம்ஸாக போட்டேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ஒரு பேண்ட் இருக்குது, தெரியுதா? இந்த பேண்டுக்கு மேலே ப்ரைஸ் போய் க்ளோஸ் வச்சுதுன்னா நான் அப்போ வந்து லாங் போகணும். பேண்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நான் அப்போ வந்து ஷார்ட் போகணும். பேண்டு உள்ளே இருக்குது, அதாவது இந்த ரெண்டு லைன் பார்த்துக்கோங்க. 50-50 வச்சுருக்காங்க, 0லேருந்து 50-50. ஸோ இந்த பேண்டுக்குள்ளே இது வந்து இருக்குது, இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து இருக்குன்னா கிரேவாக இருக்கும். கிரேவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸ்னா எதுவும் எடுக்க மாட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே கிரே, ஃபுல்லும் கிரே. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சைட் வேஸு. ஸோ அது நம்ம செக் பண்ணிக்கலாம். சும்மா ஒன்று ரெண்டு இடத்துல பார்க்கலாம் இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ஸ்லோவாக வந்து ஒரு புல்லிஷ் எடுத்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் எடுத்துகிட்டு இருக்கு. மேபி நல்லதாக வந்து ஒரு கிரே ஏரியா இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல சைட் வேஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
யூஸ்வலாக இந்த கிரே ஏரியாவில் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி கிரே ஏரியாஸ் இந்த இடத்துல இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோ, கோல்டு, இதெல்லாம் வந்து சில்வரு, காப்பரு, க்ரூட் ஆயில், இதிலெல்லாம் மோஸ்ட்லி இந்த கிரே ஏரியாஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைம் ஃப்ரேம்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நிறைய கிரே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கிரே வந்திருக்கு. மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து ஒரு சைட் வேஸ். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து ஒரு சைட் வேஸில் போயிருக்கு. கரெக்டாக. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஷூட் டவுன் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஷூட் டவுன் கொடுத்துட்டு போயிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து பேண்ட் விட்டு வெளியே போயிருக்கு. பட் ப்ரைஸ் ஆக்ஷனை பாருங்க, ஒரு எக்ஸாஷன் ஏரியா. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை வந்து உடைக்கவே இல்லை. அந்த மேக்ஸிமம் ஹை போட்டிருக்குல்ல, அதை வந்து உடைக்கவே இல்லை. இந்த இடத்துல மேக்ஸிமம் ஹை போட்டு மார்க்கெட் வச்சிருக்கு. திரும்ப வந்து ஒரு க்ரீன் வருது. பட் அது வந்து ஹையை உடைக்கவே இல்லை. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பைன் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஓகே, இதை வந்து இப்படியே தான் யூஸ் பண்ண போருமானா இல்லை, இதை வந்து இப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க ரொம்ப வந்து தடுமாறுறாங்க. ஸோ இந்த இந்த ஏரியாவில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. எப்படின்னா ஒரு பெரிய வந்து ஒரு ரவுண்ட் டாப் இந்த இடத்துல தெரியுதா? இது வந்து ஒரு பெரிய ரவுண்ட் டாப்பு. இப்படி வரைகிறது இதை இது இப்படி போட்டு வரைகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் டாப். ஸோ ஒரு ரவுண்ட் டாப் இருக்குன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் நல்ல மேலே போயிருக்கு, ஒரு பெருசாக வந்து ஒரு மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் டாப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு முக்கியமான ஏரியாஸாக எடுத்துக்கலாம். திரும்ப மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ளே வருதுன்னா ஒரு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இந்த சப்போர்ட்குள்ளே மார்க்கெட் வருதுன்னா திரும்ப இங்கே வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இதுக்கு நம்ம இந்த இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இந்த இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னது அப்படின்னு சொன்னோன்னா, இச்சிமோக்கு கிளவுடு. கரெக்டாக நிறைய பேர் வந்து இச்சிமோக்கு கிளவுட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இச்சிமோக்கு கிளவுடு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர். அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போது. இந்த லேகிங் ஸ்பேன் இருக்குல்ல, இந்த லேகிங் ஸ்பேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. இப்போதைக்கு நான் லேகிங் ஸ்பேனை தொடலை, அப்படியே விட்டுடுறேன். நான் லேகிங் ஸ்பேனை வச்சே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருக்கேன், அதையும் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த க்ளவுடை வந்து நான் கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். க்ளவுடை வந்து நல்லா டார்க் பண்ணிட்டேன். அதே போல் இந்த வந்து நான் ஒயிட்டில் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம கொஞ்சம் என்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இதை நான் கொஞ்சம் போல்டும் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இப்போது ப்ளூவில் போட்டுடுறேன். இதையும் நான் இப்போ ப்ளூவில் போட்டேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு ஐஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜி தான், அதாவது அதிகமான ஆர் தர ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 1:2 1:3 இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1:5 1:6 அப்படின்னு வச்சு ட்ரேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. அதாவது நிறைய ஸ்டாப் லாஸ் அடிக்கும், பட் ஒரே ப்ராஃபிட் வந்து என்ன உங்களை வந்து நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட்குள்ளே திரும்ப எடுத்துகிட்டு போயிடும். ப்ளஸ் வின் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30% இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. 25 to 30% வந்து ஓகே தான். சம்டைம்ஸ் வந்து 20% கூட போயிடும். மார்க்கெட் கொஞ்சம் சைட் பேஸாக போகுது, ஏதாவது நியூஸ் வரலை அப்படின்னா 20% போயிடும். அப்படி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து படித்தது. ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் செஞ்சு இதில் வந்து எந்த ஏரியாவில் கரெக்டாக இன்னும் என்ட்ரி எடுக்க முடியும், எந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிலாம் கொஞ்சம் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த க்ளவுடுக்கு மேலே இருக்கணும். இந்த க்ளவுடுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் வெறும் லாங் மட்டும் தான் போவோம். இது க்ளவுடுக்கு கீழே இந்த இடத்துல எங்கன்னா க்ளவுடுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம வெறும் ஷார்ட் மட்டும் தான் போவோம். சரியா, நம்ம வேறு எதுவும் பண்ண மாட்டோம். ரிவர்சல் ட்ரேடிங் இதில் பண்ண மாட்டோம். இந்த இண்டிகேட்டரில் வந்து நான் எக்ஸாஷன் சொன்னேன், டாட்டாக வந்திருக்கும் எக்ஸாஷன் எடுங்கன்னு. பட் அதை வந்து நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து டுவர்ட்ஸ் ட்ரெண்டு மட்டும் தான் பண்ண போகிறோம். ஐஆர்ஆர் பார்க்க போகிறோம். இப்போ ரிவர்சலாக இருந்தால் ஒரு லோ ஆர்ஆர் பார்ப்போம், பட் நம்ம இதில் வந்து ஐஆர்ஆர் தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ளவுடுக்கு மேலே இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குது. அடுத்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஒயிட் லைன் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேலே இருக்கணும். ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும். இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, ப்ரைஸும் க்ளவுடுக்கு மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த க்ளவுடுக்கு மேலே போனதுக்கு அப்புறமா இமீடியட்டாக ட்ரேட் எடுத்துருவோமானா எடுத்துட மாட்டோம். என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ப்ரைஸ் வந்து திரும்ப இந்த ஒயிட் லைனுக்கும் இந்த ப்ளூ லைனுக்கும் நடுவில் வரணும். இந்த ஒயிட் லைனுக்கும் ப்ளூ லைனுக்கும் நடுவில் ப்ரைஸ் வந்துட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து வெளியே போகணும். எந்த இடத்துல வெளியே போகுது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கிளியராக வந்து வெளியே போகுது. அதாவது ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் எடுக்குது, டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் வந்து மேலே ஷூட்ட போகுது. இப்போ இது டிஸ்கவுண்ட் எடுக்குதா இல்லையான்றதை யாராவது செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழகாக செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபிப்பு போட்டு இந்த இடத்துல வந்து இப்படி போட்டிங்கன்னா, ஜஸ்ட் போட்டிங்கன்னா பாருங்கள் எந்த இடத்துல வந்து நிற்குது இது. இப்போ நான் இச்சிமோக்கு ஆஃப் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் இப்போ இச்சிமோக்கு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு பாருங்கள்.
0.5 கரெக்டாக இதுதான் டிஸ்கவுண்ட் ஏரியா. இதை ஃபிப்பு போட்டும் கண்டுபிடிச்சிப்பாங்க. அப்படி ஃபிப்பு போட்டு கண்டுபிடிக்கலனா இந்த மாதிரி வந்து ஒரு இச்சிமோக்கு கிளவுடில் ஒரு பிரேக் அவுட் தரும்போது நம்ம சில இண்டிகேட்டர்ஸை யூஸ் செஞ்சும் எடுக்கலாம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் தேவைப்படாது. நீங்களே உங்கள் கண்ணே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் அதுக்கு வந்து சில வருடங்கள் ஆகும். ஒரு 7-8 வருஷம் ஆகும் அதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு. பட் இனிஷியலி நீங்கள் வந்து இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் எடுக்குது, ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, ப்ரைஸ் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் எடுக்குது. டிஸ்கவுண்ட் எடுக்க நம்ம இந்த 2 லைனை யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் க்ளவுடை வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நடந்துருச்சு. அடுத்து நான் வந்து அப்போ ஏன் இந்த இண்டிகேட்டர் வச்சிருக்கேன்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த டைம் நடக்கும்போது ஒரு கிரேல இருக்கக்கூடாது. அதாவது கம்ப்ளீட்டாக சும்மா கிரேவாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு க்ரீனில் இருக்க மாதிரி பார்க்கணும். அதாவது டுவர்ட்ஸ் ட்ரெண்டில், அதனால கொஞ்சம் நல்ல க்ரீனில் இருக்க மாதிரி பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ரீனில் தான் இருக்குது, கிரேவாக இல்லை. இந்த ஏரியாவில் எல்லாம் கிரே வந்திருக்கு, பட் கிரேவா இல்லை. நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது எப்படி இருக்குது, நல்லா வந்து ஒரு க்ரீன், அதாவது மார்க்கெட் வந்து நல்லா ட்ரெண்டில் போகுது அப்படின்றதுக்கு ஒன்று காட்டுது. ஸோ இந்த இடத்துல கமாடிட்டியும் வந்து இந்த இடத்துல நல்லா க்ரீனாக தான் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இச்சிமோக்குல வந்து இந்த லேகிங் ஸ்பேனை வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். லேகிங் ஸ்பேன் வந்து இந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு மேலே தான் லேகிங் ஸ்பேன் இருக்குது. லேகிங் ஸ்பேன் வந்து 26 கேண்டல்ஸ் பிஹைண்டில் இருக்கும். ஸோ இங்கேருந்து 26 கேண்டல், இந்த 26 கேண்டில் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இருந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கும்போது இந்த லைன் இருக்குல்ல, இந்த க்ரீன் லைன் வந்து இங்கே இருந்திருக்கும். ஸோ அதனால் லேகிங் ஸ்பேன் இது வந்து அப்படியே பின்னாடி இருக்கும். இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் இங்கே இருக்குது, லேகிங் ஸ்பேன் வந்து இங்கே இருந்திருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு மேலே தான் இருக்குது. அதாவது ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்குது, மேலே வந்து எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிச்சு. அந்த டிஸ்கவுண்ட் எடுத்த ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இச்சிமோக்குள்ள இந்த க்ளவுடுக்கு மேலே உடஞ்சிருக்கு. தெரியுதா, ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு இந்த லைன் கிட்ட. ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் வந்து நல்ல ஒரு கான்ஃப்ளூயன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். தெரியலனா பரவாயில்ல, ஜஸ்ட் ரூல்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து இந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்குது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்க, இமீடியட்டாக இந்த இடத்துல லாங் போகிறீங்க. லாங் போயிட்டு எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, இந்த ப்ளூ லைனுக்கு ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி, இந்த 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. இப்போ எவ்வளோ எய்ம் பண்ணுவீங்க, வி வில் எய்ம் ஃபார் 1:5 1:6 அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணுறோம். 1:5 1:6 அடிச்சிடுச்சு. அது எவ்வளோ போயிருக்கு ஆக்சுவலாக, 1:8 இல்லை, எங்கேயோ போயிருக்குது, 1:10 11 கிட்ட போயிருக்கு. பட் யூஸ்வலாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் 1:5 1:6 எய்ம் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து 1:6 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு வந்து ஃபுல்லும் பிடிக்கணும், நான் வந்து ஃபுல் ட்ரெண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இந்த கேண்டல் வந்து திரும்ப வந்து இந்த லைன் கீழே எப்போ க்ளோஸ் வைக்குதோ இந்த ஏரியாவில் க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த ஏரியாவில் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஏரியாவில் க்ளோஸ் வைக்கிறதுல என்ன எவ்வளோ தருது, 1:8 தருது. பட் நார்மலாக என்ன நடக்கும்னா, இது வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறதுல சம்டைம்ஸ் வந்து இங்கேயே க்ளோஸ் வச்சிரும். இது வந்து இப்படியே வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கும். நான் பேக் டெஸ்ட் செஞ்சு பார்த்த வரைக்கும் அப்படி தான் நிறைய இருக்குது. இங்கேயே வந்து ஒரு 30 ட்ரேடில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 ட்ரேட் கிட்டேயாவது 1:6க்கு கீழேயே க்ளோஸ் ஆகுது. இவ்வளோ இந்த இடத்துல 1:8 கொடுத்துருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 1:6 கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம 1:6 மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து 1:6 எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இந்த எக்ஸாஷன் ஏரியாவையே நான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, திரும்ப இந்த ப்ரைஸும் இந்த லேகிங் ஸ்பேனும் எப்போ வந்து டச் பண்ணுதோ, எந்த ஏரியாவில் வந்து டச் பண்ணுது, இந்த ஏரியாவில் வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த ஏரியாவில் டச் பண்ணுதுன்னா, இப்போது லேகிங் ஸ்பேன் வந்து இந்த ஏரியாவில் வந்து டச் பண்ணியிருக்குன்னா 26 கேண்டல். அப்படியே நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா 26 கேண்டல்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியா கரெக்டாக, இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து எக்ஸிட் கொடுப்பீங்க. அதாவது இந்த லேகிங் ஸ்பேனும் ப்ரைஸும் எப்போ வந்து ஓவர்லேப் ஆகுதோ, இந்த ஏரியாவில் ஓவர்லேப் ஆகுதுன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். ஏன்னா 26 கேண்டல்ஸ் பிலோ இந்த இடத்துல இருந்திருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஏரியாவுக்கு போய் வருவீங்க. நவ் யூ வில் எய்ம் ஃபார் எவ்வளோ வந்திருக்கு, 1:10 கிட்ட வந்திருக்கு. ஸோ 1:6 வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி 1:6 வைக்கலனா, ஒரு ஃபிக்ஸட் ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் வைக்கலனா, ஓப்பன் டார்கெட் வந்து இந்த லைனுக்கு கீழே வர மாதிரி வச்சுக்காதீங்க. ஓப்பன் டார்கெட் எப்படி வைப்பீங்கன்னா, திரும்ப இந்த ப்ரைஸும் இந்த லேகிங் ஸ்பேனும் எப்போ வந்து ஓவர்லேப் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் கொடுக்க பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸிட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை விட இப்போது இந்த லைனு கீழே க்ளோஸ் வைக்கிற அந்த எக்ஸிட்டை விட ஓப்பன் டார்கெட்டுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லேகிங் ஸ்பேனும் ப்ரைஸும் ஓவர்லேப் ஆகுறது. இப்போ அப்படியே செல்லுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லுக்கு இருக்குது, இந்த ஒயிட் லைனு வந்து இந்த ப்ளூ லைனு கீழே வந்துடுச்சு, க்ளவுடு கீழேயும் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எங்கே நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து இந்த 2 ரீஜனுக்குள்ளே போகுது, இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு அடுத்த கேண்டல் வந்து இது கீழே க்ளோஸ் வந்து வைக்குது. ஸோ இது க்ளோஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ஆரேஞ்சாக தான் இருக்குது. இந்த இடத்துல நல்லா ஆரேஞ்சாக இருக்குது, எந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான அறிகுறிகளும் இல்லை. இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா வந்து ஒரு டவுன் ஃபாலை கொடுக்கறதுக்கான அறிகுறிகளை தான் காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா அப்படியே கீழே விழுது. அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து
ஷார்ட் போகிறோம். இப்போ எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம், ப்ளூ லைனுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸோ நவ் வி வில் எய்ம் ஃபார் 1:5 ஆர் 1:6. நான் 1:6 எய்ம் பண்ணுறேன். இங்கேருந்து எனக்கு இந்த இடத்துல வந்து 1:6, இந்த இடத்துல 1:6 அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, எனக்கு இந்த இடத்துல 1:6 அச்சீவ் ஆயிடுச்சு. நான் ஃபிக்ஸடாக வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா 1:6 எனக்கு வந்து இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சு. இல்லை, நான் வந்து இப்போ ஓப்பன் டார்கெட் வைக்கிறேன், எனக்கு வந்து 1:6க்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்போ வந்து இந்த லேகிங் ஸ்பேனும் ப்ரைஸும் வந்து ஓவர்லேப் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். எந்த கேண்டலில்? இந்த கேண்டலில் ஓவர்லேப் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும், 26 கேண்டல்ஸ் பிஹைண்ட்னா எந்த இடத்துல, இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியானா எவ்வளோ வருது, இந்த ஏரியானா ஆல்மோஸ்ட் ஒரு 1:4.5. நாட் அ பேட் டார்கெட். ஸோ நீங்கள் ஒன்று ஃபிக்ஸடாக வச்சு போயிடுங்க, 1:5 1:6 அப்படின்னு வச்சு போயிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா இந்த ப்ரைஸும் இந்த லேகிங் ஸ்பேனும் எப்போ வந்து ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெளியே வாங்க. இது வந்து இந்த லேகிங் ஸ்பேன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒன்று இந்த என்ட்ரி கொடுக்கும்போது ப்ரைஸுக்கு கீழே இருக்கணும். கரெக்டாக, இது வந்து இந்த என்ட்ரி கொடுக்கும்போது ப்ரைஸுக்கு கீழே இருக்கணும். இந்த இடத்துல ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இது கீழே தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் 26 கேண்டல்ஸ் பிலோ. இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸுக்கு நல்லா கீழே இருக்குது. ஸோ அது பார்த்தாவே தெரியுது, அதனால நம்மளுக்கு அது தெரியும், அதனால தான் நான் மெஷர் பண்ணல. இன்னொன்று இந்த லேகிங் ஸ்பேனை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, எக்ஸிட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸடாக வைக்கலனா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வேறு ஏதாவது இந்த இடத்துலலாம் பாருங்கள், நல்ல வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த இடத்துல லேகிங் ஸ்பேன் வந்து கண்டிப்பாக இதுக்கு கீழே இல்லை. ஸோ லேகிங் ஸ்பேன் வந்து ப்ரைஸ் உள்ள மாட்டிக்குது. ஸோ ப்ரைஸ் உள்ள மாட்டும் போது மொமெண்டம் இல்லை. ப்ளஸ் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரையும் எடுத்துக்கிறோம். ஸோ மொமெண்டம் வந்து நம்ம நல்லாவே செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங், ஒரு IRR ஸ்ட்ராட்டஜின்றதுனால நம்ம 2 கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். ஒன்று வந்து லேகிங் ஸ்பேனில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், ப்ளஸ் வந்து நம்ம இந்த கமாடிட்டி சேனல் வச்சு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். 2 கன்ஃபர்மேஷனும் எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரேடில் வந்து என்ட்ரி கொடுக்க பார்க்குறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு IRR ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 4-5 ட்ரேட் கூட கண்டினியூஸாக வந்து லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த சைக்காலஜி இல்லை எனக்கு 4-5 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் ரொம்ப சோகமாயிடுவேன்னா, அவங்களுக்குலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செட் ஆகாது. இப்போது எனக்குலாம் எப்படின்னா, நான் வந்து ஒரு IRR ஸ்ட்ராட்டஜி தான் பார்ப்பேன். எனக்கு ஒரு 4-5 ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சுனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரே ட்ரேடில் வந்து ஒரு 1:10 1:11 அப்படிலாம் வந்துச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. என்னோட எய்மே வந்து அப்படி இருக்கும். பட் நிறைய பேர் அப்படி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சம் பீப்புள் வில் பி ஃபார் 1:3 1:4 அப்படி ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு டீசென்டான ரிஸ்க் ரிவார்டு. சில ட்ரேடர்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, மேபி 1:1 1:2 அப்படி வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்தும் இருக்குது. நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மேபி கோல்டு இல்லை கிரிப்டோஸ், இப்போ பிட்காயின் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா ஐ வில் ஆப்வியஸ்லி எய்ம் ஃபார் 1:5 1:6. பட் நான் இதை எத்துலேயே நான் வந்து வேறு ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி கொடுக்குறேன்னா, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து 1:3.75 தான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் டெஸ்ட் செஞ்சுட்டு ஒரு ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கிளியராக தெரியணும். ரெண்டுமே தெரியல அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக லாஸ் அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து டைம் ஃப்ரேமு அதை வந்து பேக் டெஸ்ட் செஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.